Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 2ல 17 sum பார்க்குறோம். பாருங்க, from the following receipts and payment account of Friends Football Club for the year ending 31st March 2017, prepare income and expenditure account for the year ending 31st March 2017 and balance sheet. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் போட சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டும் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸில் டு பேலன்ஸ் பி பை டி கேஷ் பேங்க் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வராது. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, லீகசிஸ் கொடுத்துருக்காங்க, லீகசிஸ் வராது. கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் டின்னர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சரும் அதே மாதிரி வராது, ஃபிக்ஸட் அசெட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி பேலன்ஸ் சிபிடி கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. கேஷ் இன் ஹேண்டும் கேஷ் அட் பேங்க்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வராது. இது தவிர்த்து அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன் மட்டும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள். The club had furniture 12,000 on 1st April. Ignore depreciation on furniture. depreciation இக்னோர் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் கிளப்பு வந்து 12,000 1st Aprilல வாங்கியிருக்காங்க. இது வந்து எங்கே வரும்னா பேலன்ஸ் ஷீட்டு தான் வரும், நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் போட மாட்டோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுவீங்க, இன்கம் சைடு வந்து ஆட் பண்ணணும், இன்கம் சைடு வரும். ஸ்டாக் ஆஃப் க்ளோஸ் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், இதுவும் என்ன ஆகும், எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். ஓகேவா, எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம அதை போடுவோம், அசட் சைடு போடுவோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருக்காங்க, இது பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் வரும். ஓகேவா, இதை வச்சு இப்போ சம் போட போகிறோம். இப்போது ஹெட்டிங் போட்டுங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் கிளப் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2017 சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் சைடு வந்து இன்கம் ருபீஸ், அதே மாதிரி டெபிட் சைடு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ்னு போட்டுங்க. அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எது வரும், நம்மளோட பேமெண்ட் சைடு எல்லாமே வந்து என்னது எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். அப்போ பேமெண்ட் சைடில் என்னெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னால், ஃபர்னிச்சர் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எவ்வளவு 800. அப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 800 போட்டிருக்கோமா, அதோட என்ன பண்ணணும், அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ். இது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்க்கு க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 100. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ணி போட போகிறோம். பர்ச்சேஸோட க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி போட போகிறோம். ஓகேவா, எவ்வளோ சொன்னால் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 800 லெஸ் 100. அப்போது பர்ச்சேசஸில் ஒரு 800, இதில் ஒரு 100 லெஸ் பண்ணால் 700 வெளியில் போட்டுருவோம். வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1500. எக்ஸ்பெண்டிச்சர் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஒரு 900. நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்டோ கேஷ் இட் பேங்க்கோ வராது. நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் சைடு உள்ளது எல்லாமே எந்த சைடு போட போகிறோம், இன்கம் சைடு போட போகிறோம். அப்போது டு பேலன்ஸ் பி பை டி வராது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வரும். சப்ஸ்கிரிப்ஷனில் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்களா, சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 600 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட போகிறோம். ஓகேவா, 5,000 600. அப்போ 5,000 டோட்டல் 5,600. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். பை கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் டின்னர் ஒரு 2,000. அப்போ அது பை கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் டின்னர் ஒரு 2,000 போட்டுக்கிறோம். வேறு எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இல்லை. அப்போ என்ன பண்ணால் ரெண்டதையும் ஆட் பண்ணி போட வேண்டியது, எந்த சைடு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி போட போகிறோம். இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் வந்து 7,600 வரும். இந்த சைடும் 7,600 போடுறோம். 700 + 1,500 + 900 மூணுத்தையும் ஆட் பண்ணி 7,600 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 4,500 வரும். அப்போ இது என்ன நேம் கொடுக்கணும், டு சர்ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த சைடு வரதுனால சர்ப்ளஸ் டு சர்ப்ளஸ்னு கொடுத்துட்டு
excess of income over expenditure அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டுக்கு பேலன்ஸ் ஷீட் as on 31/3/2017 எழுதிக்கங்க. எழுதிட்டு டெபிட் சைடு liabilities rupees, கிரெடிட் சைடு asset rupees. ஓகேவா? ஃபஸ்ட்டு liability சைடு போட போகிறோம். liability சைடு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போடணும்? கேபிட்டல் ஃபண்டு தான் போடணும். கேபிட்டல் ஃபண்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஃபண்ட் as on 1st April 2016 was 23,000 கொடுத்துருக்காங்க கேபிட்டல் ஃபண்டு. இப்போ இந்த கேபிட்டல் ஃபண்டோட என்ன பண்ணணும்? இந்த எக்ஸஸ் சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சோம்ல அதை ஆட் பண்ணி போடணும். இதே நமக்கு டெபிசிட் வந்துச்சுன்னா லெஸ் பண்ணி போடணும். ஓகேவா? சர்ப்ளஸ் வந்துருக்கிறதுனால 4,500 ஆட் பண்ணி போடுறோம். ஆட் பண்ணால் 27,500 வரும் டோட்டல். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? லைபிலிட்டி சைடு போடுற மாதிரி வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா liabilities சைட் போடுற மாதிரி லீகசிஸாக இருக்குது. 6,000 இருக்குது லீகசிஸு. அப்போ அந்த லீகசிஸ் எடுத்து 6,000 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசெட் சைடு பார்க்குறோம். அசெட் சைடு எதெல்லாம் அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. கிளப் ஆஃப் ஃபர்னிச்சர் 12,000 1st April கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிப்ஷன் பேமெண்ட்டில் வந்து ஃபர்னிச்சர் ஒரு 7,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணி போட வேண்டியதான். 7,000ஐயும் 12,000ஐயும் ஆட் பண்ணி போட வேண்டியதான். இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. பாருங்கள், அசெட் சைடு ஃபர்னிச்சர் ஒரு 12,000 ப்ளஸ் 7,000. ஓகே, ஆட் பண்ணிங்கன்னா 19,000. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அந்த ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. வேறு என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். இது க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலோட, அது ஒரு 100, அதையும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் எவ்வளோ 600 கொடுத்துருக்காங்க. அதையும் எங்கே போடுறோம்? லைபிலிட்டி சைடு ஒரு 600 போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கும் சம்மில் இருக்குது. அது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கேஷ் அட் பேங்க்கு ஒரு 12,000 இருக்குது. கேஷ் இன் ஹேண்டு ஒரு 8,800 இருக்குது. ரெண்டத்தையும் போட்டுட்டு ரெண்டு சைடும் லைபிலிட்டி சைடும் அசெட் சைடும் டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா சேமாக ஆன்சர் வருதான்னு பாருங்கள். 27,500. அப்போ 33,500 வரும். இந்த சைடு பாருங்கள், அசெட் சைடு 0 0 500 9 1 10 12 13 33,500. ஓகேவா? அப்போ ரெண்டு சைடும் டேலி ஆகிடுச்சு பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ நம்ம போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? சம் புரியுதா? புரியுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.